கவின் ரியலேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சுங்குவா சத்திரம் டு திருவள்ளூர் போகிற ரூட்டில் வந்து பன்னூர்னு ஒரு வில்லேஜ் வரும். அங்கே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து ஒரு பெரிய லேண்ட் எக்ஸ்டெண்ட். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 62 ஏக்கர் இருக்குது. கிட்டத்தட்ட 62 ஏக்கர் இருக்குது. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் நடுவில் இருக்குது. வில்லேஜ் நடுவில் இருக்குது. ஒரு மாந்தோப்பு இருக்குது. ஃபுல்லாக வந்து ஒரு 600 மாமரங்க வச்சுருக்காங்க. நல்லா ஏர் ஓட்டி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே ஆட்கள்லாம் போட்டு இப்போ கூட பாருங்கள், இந்த பக்கம் மிளகா போட்டிருக்காங்க. கீழே வந்து இருக்கிற இடத்துல வந்து மிளகா போட்டிருக்காங்க. ஒரு கிணறு இருக்குது, பழைய கிணறாக இருக்குது உள்ளே. நம்ம வந்து முதல்ல வந்து ட்ரோன் வீடியோ பார்க்கலாம், எப்படி இருக்குது, சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, வில்லேஜ் எப்படி இருக்குது, எவ்வளோ லேண்ட் எக்ஸ்டெண்ட் இருக்குது, பக்கத்தில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம வந்து பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம வருவோம்.
ட்ரோன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எவ்வளோ மாமரங்கள் இருக்குது. பக்கத்தில் வந்து அந்த தைல மரம்னு சொல்லுவாங்க, அந்த மரம் இருக்குது. இது எல்லாமே தெரியும். பக்கத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வில்லேஜ் இருக்குது. என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்றதும் அதில் தெரியும் உங்களுக்கு. வில்லேஜ் தான். இந்த பன்னூர் ரோடு, திருவள்ளூர் டு சுங்குவாச்சத்திரம் மெயின் ரோடு. அந்த ரோட்லேருந்து இந்த வில்லேஜ் உள்ள வந்து வர்றதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் வரும், 1.5 கிலோமீட்டர் மினிமம். டேரெக்டாக எல்லாமே வில்லேஜ் தான். வீடுகளுக்கு நடுவில் தான் இந்த ஏரியாவை வருது. வந்ததுக்கப்புறம் என்னோட ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்ல வந்து ஒரு பெரிய எக்ஸ்டேண்டு. இப்போ இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் வருது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நிறைய வந்து இந்த பரனூர் ஏர்போர்ட்டு, இது இந்த சைடு வந்து ஏர்போர்ட் வருது சுங்குவாச்சத்திரம் சைடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இங்கே இருக்கிற லேண்ட் எல்லாமே ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா இருந்த லேண்டில் இன்றைக்கி 3 கோடி ரூபா போயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து நிறைய ரேட் வந்து ஏற்றிட்டே போயிட்டுருக்காங்க. பட் இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு எக்ஸ்டேண்டில் இருக்குது. பெரிய லேண்டு வில்லேஜுக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் இவர் வந்து ரொம்ப டீசெண்டான ஒரு ப்ரைஸ் சொல்கிறாரு. சுற்றி நிறைய தேக்கு மரம் போட்டிருக்காரு. பவுண்ட்ரியில் ஃபுல்லாக மாமரம் தான். நல்ல ஏஜ்டு மரம், நல்லா வளர்ந்துருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 ஏக்கருக்கு மேலே இடம் இருக்குது. அதுக்கெலாம் வழியே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வழி. இதுக்கு பின்னாடி வழியே கிடையாது. இல்லை ஒரு 50-60 ஏக்கர் நீங்கள் வாங்கினீங்கன்னா அடுத்த வில்லேஜுக்கு ஒரு ரோடு போகுது. அந்த ரோட்டில் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஃபியூச்சரில் நல்ல வேல்யூ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏற்றிட்டு இருக்கிறதால இவர் அவ்வளோவா ஏற்றலை. இவர் ரீசனபிள் ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க. பர் ஏக்கர் வந்து 75 லேக் சொல்லியிருக்காங்க. இவங்க பர் ஏக்கர் 75 லேக் நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. நெகோசியேஷன் டேரெக்டாக பண்ணிக்கலாம். கைட்லைன் வேலையே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49, 50, 46, 50, 56 அந்த ரேஞ்சு வரும். ஏன்னா 3 வில்லேஜ் சர்வேயில் வரும். அதனால் கொஞ்சம் மாறும். சர்வே நம்பர் மாறும்போது அப்போ வந்து கைட்லைன் வேலையை வந்து கொஞ்சம் மாறும் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. பெருசாக நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் டெவலப் பண்ணணும், இல்லை லே அவுட் போட்டு சேல் பண்ணணும், ஃபார்மாகவே நான் சேல் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி போட போகிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேக்ட்ரி தான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேக்ட்ரி வேர் ஹவுஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ வாங்கி வச்சுட்டு ஃபியூச்சரில் நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி போடலாம், இல்லை ஃபியூச்சரில் விற்கலாம், வேர் ஹவுஸ்க்கு போட்டு நீங்கள் வாடகைக்கு விடலாம். எல்லா விதமான யூசேஜுக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இது. நல்லா வந்து ஒரு ட்ரை லேண்டு, நல்லா வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் உள்ளே வந்து தான் இந்த ரோடுக்கு வருது. இல்லை எனக்கு வந்து வேறு வழி வேணும் அப்படின்னா பின்னாடி இருக்கிற கொஞ்சம் லேண்டெல்லாம் வாங்கினீங்கன்னா நம்ம வந்து அதிக லேண்டு வச்சுக்கலாம். ப்ளஸ் வேறு வழியாகவும் வில்லேஜ் வழியாகவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறவங்க வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்க நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுங்க எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.